அதிகாலை சேனலில் இன்றைக்கி ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன். இந்த ஒயர் கூடெல்லாம் நம்ம போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வேகமாக போடணும். அப்படி வேகமாக போடும்போது அவங்களுக்கு ஒயர் வந்து டைட்டாக இருக்கும். அதனால் இந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா, இதில் ஒரே ஒரு சொட்டு எடுத்து சும்மா லைட்டாக அப்படி தொட்டு பாருங்க, இவ்வளோதான் அதை தொட்டுட்டு இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் இப்படி சுற்றிருக்கேன். இப்போ அடி போட்டு முடிக்க போகிறேன். இந்த கடைசி லைன் இது இப்படி அளவு எடுத்து போடுறேன். இந்த ஒயரில் இந்த எண்ணெய் படும்போது நல்லா நைஸாக இருக்கும். அதனால தான் இந்த எண்ணெய் வைக்கிறது. இப்படி சுற்றி கிட்ட காமிமா, இப்படி சுற்றி எண்ணெய் லேசாக தொட்டு இருக்கேன். இப்போ இப்படி ஒயரை இப்படி சுற்றி இந்த ஒயரு ப்ரௌன் கலர் எடுத்து இது மேலே இப்படி சுற்றி இந்த ஒயர் எடுத்து இப்படி சுற்றிட்டு இது மேலே வைக்கிறோமா, இது எல்லாமே டைட்டாக பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே கொடுத்து இப்படி வெளியே எடுத்துடுறோம். இதையும் பிடிச்சிக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே பிடிச்சிட்ருக்கேன்னா இப்படி எடுத்து இழுத்துட்டு இதை இப்படி இருக்கும். இப்படி தான் எல்லாருமே போடுவாங்க. ஒரு சிலருக்கு இந்த டிப்ஸு தெரியாது. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதால நல்லா நைஸாக இருக்குது. இப்படி ஒரு சுற்றிட்டு இந்த ஒயர் எடுத்து இப்படி சுற்றிட்டு இதை சுற்றணுன்னே இல்லை, அப்படியே வச்சுட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே கொடுத்து இப்படியே வாங்கிடும். இன்னொரு முறை சொல்கிறேன். இதை இப்படி சுற்றி இதை எடுத்து இப்படி சுற்றிட்டு இதை எடுத்து அப்படியே சுற்றிட்டு இதுக்குள்ளே எடுத்து வாங்கி எடுக்கணும். அவ்வளோதான். இது பாருங்க, ஈஸியாக முடிஞ்சுதா? இப்போது நம்ம ஸ்பீடாக போடுறதுக்கு இது சௌகரியமாக இருக்கும். இந்த மெத்தடில் போட்டிங்கன்னாக்கா ஒயர் கூட வந்து ஒரு நாளைக்கு ஒரு கூட போடலாம். இது பாருங்கள், நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் நம்ம போடுறதுக்கு இது சௌகரியமாக இருக்கும். எண்ணெய் தொட்டுக்கணுமா, இந்த மெத்தடில் போடுறோமா, அப்போது வேகமாக போட முடியும். நம்ம வேகமாக போட்டுட்டோன்னா கூடையை ஒரு நாளைக்கே முடிச்சிடலாம். ஒரு கூடை முடிக்கிறதுக்கு ஒரு நாள். இது வந்து 4 பண்டல் எடுத்திருக்கேன். 4 பண்டல் தேவைப்படாது, 3 பண்டல் தேவைப்படும். இதே மாதிரி நீங்கள் வியாபாரத்துக்கு போட்டிங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த டிப்ஸு சொன்னேன். அந்த காலத்துலலாம் எலி கடிக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே எலியே இல்லையே வீட்டில். அதனால் தாராளமாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். வியாபாரம் பண்ணுறவங்க இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் கூடையை போட்டு சேல்ஸ் பண்ணுங்கள். கையும் வலிக்காது அவ்வளோவா. நம்ம ஒரு லைன் ஈஸியாக போட்டுட்டோம் பாருங்கள். முதல்ல சொன்னல ஆரம்பித்து அதே மாதிரி இப்போ முடிக்க போகிறோம். இது வந்து அடி போடுறது தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போ இதே மாதிரி போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிட்டு போகிறேன். இது வந்து கூட 5 பீஸாக கட் பண்ணி 2 கலரில் போடுறேன். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயர் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம பழகிட்டோன்னா இந்த ஸ்பீடு வரும். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிட்டு போகிறேன். இது வரைக்கும் அளந்து கட் பண்ண வேண்டியதாகுங்க. இந்த அடி மட்டும், இந்த அடி போட்டு முடிச்சாச்சு.